12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை. ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான், ஆப்கானிஸ்தான் உள்பட 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கும் அறிவிப்பில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் 2025 ஜனவரி மாதம் மீண்டும் பதவியேற்றார். அப்போதிலிருந்தே பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதே அளவில் சரிசமமாக வரி விதித்தார். இந்த நிலையில் 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை விதித்துள்ளார். இதற்கான அறிவிப்பில் நேற்று முன்தினம் கையெழுத்திட்டார். தடை உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு தாண்டிய பிறகு அமலுக்கு வருகிறது. அந்த 12 நாடுகள் என்னென்ன? ஆப்கானிஸ்தான், பர்மா, சாட், காங்கோ குடியரசு, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஹைத்தி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புருண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான், வெனிசுலா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா வரும்போது கூடுதலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. அதாவது தேச பாதுகாப்பையும் அமெரிக்கா மற்றும் அதன் மக்களின் தேச நலன்களையும் பாதுகாக்க நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது என்று இந்த தடை விதிப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். சில குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா வருவது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையுமா என்பது குறித்து ஆராயுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கும் தேசிய உளவுத்துறை இயக்குநருக்கும் ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தடை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. முந்தைய பதவி காலத்திலும் தடை, 2017 ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையாக ஜனாதிபதியான போது இதேபோல் சில நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தடை உத்தரவு பிறப்பித்தார். ஈரான், சிரியா, ஈராக், சூடான், லிபியா, சோமாலியா, ஏமன் ஆகிய 7 நாடுகளுக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2017 ஆண்டு. தற்போது இந்த 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது.